கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியானது ஆண்டவர் இயேசு மலையேறி சென்று செபித்ததையும் அதன் பிற்பாடு அவர் தனது பணிக்காக 12 திருத்தூதர்களை நியமித்ததையும் குறிப்பிடுகின்றது. ஆண்டவர் இயேசு தனது பகிரங்க வாழ்க்கையிலே அனைத்து மிக முக்கியமான தருணங்களிலும் இறைவனோடு உறவு கொள்கின்றார். செபத்தின் வாயிலாக, அது போதனையாக இருக்கட்டும், பேய்களை ஓட்டிய சந்தர்ப்பங்களாக இருக்கட்டும், அல்லது நோயாளர்களை குணமாக்கியதாக இருக்கட்டும், ஆண்டவர் இறைவனோடு உறவு கொண்டு செபத்தின் வழியாக வலிமையையும் திடத்தையும் பெறுகின்றார். திருத்தந்தை 12வது பத்திநாதர் கூறுகின்றார், செபிக்காத மனிதன் வேறில்லாத மரத்திற்கு சமம் என்று. ஆகவே எமது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இறை மனித உறவிற்கு அடிப்படையாக செபம் இருக்கின்றது. எமது ஆன்மீக வாழ்க்கைக்கு பலத்தையும் திடத்தையும் ஜெபம் தருகின்றது. அன்புமிக்கவர்களே, ஆகவே ஆண்டவர் இயேசு எவ்வாறு ஜெபத்தின் வழியாக இறைவனோடு உறவு கொண்டாரோ, அவருக்கு வேண்டிய பலத்தையும் திடத்தையும் அவர் பெற்றுக்கொண்டாரோ, நாங்களும் எமது வாழ்க்கையிலே இறைவனோடு உறவு கொள்ள ஜெபத்தின் வழியாக இணைவோம். அதற்கான வரம் வேண்டுவோம். ஆமேன்.